ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டிடி விலாக்ஸ். நான் உங்கள் தானா. இன்னைக்கு நாம எங்க போக போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோனை ஃபால்ஸ். அதாவது இங்கிருந்து நம்ம ஏரியால இருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. போற வழியில அம்மாவ ட்ராப் பண்ணிட்டு, அப்படியே நம்ம வந்து கிளம்ப வேண்டியது தான். நீங்க ஆப்போசிட்ல பார்க்குற இந்த அ கல்யாண மண்டபம், அது பேர் வந்து அனிதா மஹால். இதுதான் எங்க ஏரியாவோட லேண்ட்மார்க்கு. நீங்க க திருவிழாங்கல்லேருந்து கனகமச்சத்திரம் போற வழியில ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா எங்க ஏரியா வரும். எங்க ஏரியா நேம் வந்து புளியங்குளம். அந்த ஏரியாவுக்கு வரணும் அப்படின்னா, அனிதா மஹால்னு அதுதான் எங்க ஏரியா லேண்ட்மார்க். யார் கேட்டாலும் சொல்லிடுவாங்க. சுகர் மில்லேருந்து அதாவது திருவிழாங்கல்லேருந்து கனகமச்சத்திரம் போற ரோட்ல தான் எங்க ஏரியா இருக்கு. ஸோ எங்க ஏரியாவுமே பார்க்கவே செம்மையா இருக்கும். ஏன்னா வந்து சுத்து வட்டாரத்திலேயே வந்து எந்த இடத்துலயுமே வந்து காடுன்ற ஒரு விஷயமே கிடையாது. அது எங்க ஏரியால தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்க ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட அரக்கோணம் வரைக்குமே வந்து ஃபுல்லாவே பரப்பளவு வந்து அவ்வளோ பெருசா இருக்கும் எங்க காடு. வாங்க நம்ம போம்போது எப்படி நம்ம சீனியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? எந்தெந்த ஏரியாவ தாண்டி போறோம்? எந்தெந்த வழியா போலாம்? அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து கைட் பண்றேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா, பெல் பட்டன வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சீரிஸ் மாரி போடலான்னு ஒரு ஐடியா இருக்கு எனக்கு. ஏன்னா வந்து நம்ம ஏரியாலேருந்து அ நகரி, புத்தூர் இந்த ஏரியாலயே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 வாட்டர் ஃபால்ஸ் வந்து இருக்கு. ஸோ இத வந்து ஒரு சீரிஸ் மாரி போடலான்னு ஒரு ஐடியா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல நீங்க பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில, நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவும் தொடர்ந்து உங்களுக்கு நான் வாட்டர் ஃபால்ஸாவே போடுறேன். அ புதுசு புதுசா இருக்கும். நீங்க போகாத இடமா இருக்கும். புது புதுசா வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோலுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹிடன் ஃபால்ஸ் தான் உங்களுக்கு நான் காட்டப் போறேன். கம்பல்சரி நீங்க அத பாருங்க. பார்த்துட்டு நீங்க அந்த வழி போங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கம்பல்சரி உங்களுக்காக நான் ரிஸ்க் எடுத்து நான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்டயும் போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க லோக்கல்ல இருக்கீங்க அப்படின்னா, நெறைய வாட்டி அந்த ஃபால்ஸுக்கு போயறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நீங்க இந்த ஹிடன் ஃபால்ஸ பார்த்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நானே வந்து எதர்ச்சியா தான் பார்த்தேன். என்ன ரொம்ப லாங்ல இருக்கிற மாரி இருந்துச்சு. எதர்ச்சியா பார்க்கும்போது ஹிடன் ஃபால்ஸ். அது ஒரு ஃபால்ஸ். ஆனா அந்த இடத்துக்கு யாருமே அலோவ் கிடையாது. ஏன்னா ஃபுல்லா ஃபென்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. பட் நீங்க இந்த வீடியோல புடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில, நான் கம்பல்சரி நான் போக ட்ரை பண்றேன். எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் அம்மா ஒர்க் பண்ற காலேஜ். அவங்கள டிராப் பண்ணிட்டு நம்ம அப்படியே வ்ளாக வந்து கன்டின்யூ பண்ணலாம். ஹாய் கேஸ். அம்மாவை ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே நம்ம ஃபால்ஸுக்கு கிளம்பிடுவோம். ஃபுல்லாவே ரோட் ஃபுல்லாவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஃபுல்லாவே அண்டர் ஒர்க் தான். எதுவும் வரல. ஸோ இந்த பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட போறோம் இப்போ. ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு. இப்போ அந்த ரோடு போறது ஃபுல்லா உடச்சி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கும். ஒரு பெரிய பள்ளம் தோண்டி வச்சு அதுல தண்ணி விட்டு அதோட ஒரு மரம் அந்த மாதிரி நல்லா வச்சிருப்பாங்க இந்த பெட்ரோல் பங்க். சரி வாங்க பார்ப்போம். டேங்க் ஃபுல் பண்ணு. டேங்க் ஃபுல் பண்ணுங்க. இப்பதான் பெட்ரோல் போட்டாச்சு. கிளம்புவோம். இங்கேருந்து கரெக்டாக 50 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. இப்படி எதுவும் வரல. ஸோ மைக்கை வந்து நான் கொஞ்சம் கீழே திருப்பி வச்சுருக்கேன். அதை மட்டும் ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன்னா நல்லா வாய்ஸ் கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். இதுதான் கனகமச்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து நீங்கள் ரைட் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக தமிழ்நாடு வஞ்சா போயிடலாம். ஏன்னா இந்த ஊரை பற்றி வேறு என்ன பேசுறது, இதுதான் இருக்குது இந்த ஏரியாவில். அதை விட்டிங்கன்னா பெருமாள் கோயில் நினைக்கிறேன், அது எக்ஸாக்டாக தெரியல. அந்த கோயில் ஒன்று இருக்குது.
மொபைலில் வேறு சார்ஜர் கம்மியாக இருக்குது. அது கரெக்டாக வருமா தெரியல. போயிட்டு நம்ம ஃபுல்லாக கேப்சர் பண்ணி வர்றதுக்குள்ள ஆக்சுவலாக நான் வேறு ஹாட்ஸ்பாட்லாம் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக வந்து எல்லாருமே வேறு வழியில் போவாங்க. பட் நான் வந்து ஷார்ட் ரூட்டில் போக போகிறேன் இன்றைக்கி. ஸோ இங்கேருந்து இந்த ரைட் எடுத்திங்கன்னா அங்கே ஒரு பைக் நிற்குது இல்லை, ஆரஞ்சு கலர் பை வச்சுன்னு. இதுதான் வந்து ஹாஸ்பிட்டல். சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு இங்கே தான் ட்ரீட்மெண்ட்லாம் பார்ப்பாங்க. எங்கள் ஏரியாவிலேருந்து சுற்று வட்டாரத்துலேயே அவர் தான் கைராசியான டாக்டர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அவர் பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் நாங்கள் அவர் பூரா டாக்டர். ஸோ இதுதான் ஸ்டார்டிங். தொடர்ந்து ஃபுல்லாக ஒயின் ஷாப் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு. இது ஃபுல்லாகவே ஆந்திரா ஸ்டேட். இப்போ நம்ம அங்கே ரைட்டு திரும்பணும் இல்லையா, அது ஃபுல்லாகவே வந்து தமிழ்நாடு, ஃபுல்லாகவே ஆந்திரா. ஸோ இது அதர் ஸ்டேட். இதெல்லாமே பார்டரில் தான் இருக்கும். எல்லா ஒயின் ஷாப்பும் இருக்கும் இந்த இடத்துல. நிறைய ஒரு கிட்டத்தட்ட 10 ஒயின் ஷாப் கிட்ட இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நல்லா ஒரு தென்னந்தோப்பு நடுவில் இருந்துச்சு ஒயின் ஷாப்பு. இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டி பொட்டல் கடுமையாக்கி விட்டானுங்க. லாஸ்ட் டைம் நான் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அந்த ஹைவே போடுற வீடியோ பத்தி பேசியிருப்பேன். எங்கேருந்து இவனுங்க மணல் எடுக்குறானுங்க, மண் எடுக்குறாங்க அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா, எங்க அக்கா ஊர் பக்கத்துல ஒரு மலை இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க பார்க்கல அப்படின்ற பட்சத்துல நான் லிங்க் குடுக்குறேன். நீங்க செக் பண்ணிட்டு வாங்க. அ அந்த மணல் வந்து ஒரு மலையே வந்து குடைஞ்சிட்டு இருப்பானுங்க. பாதி மலையே இருக்காதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த மலை தான் இது. இங்கிருந்து தான் அந்த மணல் எடுத்து சென்னை டூ ஹைவே இருக்கிற எல்லா ஹைவேவுமே வந்து இத வச்சு தான் போடுறாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து அ ஒரு 30 ஃபீட் வரைக்குமே வந்து அந்த ஹைட் ஏத்துறானுங்க. அந்த அவ்ளோ மணலுமே ஐ மீன் மலை மண்ணுமே வந்து இங்கிருந்து தான் கொண்டு போறானுங்க. அது அது எப்படி சொல்றது? நம்மளால பண்ண ஐ மீன் உருவாக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச அப்புறமும் நம்ம எதுக்காக நம்ம அத எடுக்கிறோம்னே தெரியல. ஆனா அப்படிதான் இந்த கவர்மெண்ட் வந்து நம்ம ஒர்க் ஆகுது. அது யாரு கேட்கணும்? வாட்டெவர். ஓகே. நம்ம இங்கிருந்து இது வந்து இந்த ஏரியா நேம் வந்து ஜம்பாட அப்படின்னுவாங்க. அங்கருந்து நம்ம ரைட் எடுத்தோம் அப்படின்னா, ஆ ஒரு இங்கிருந்து ஒரு இப்படி ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும். ஏன்னா நம்ம ஏரியாலேருந்து 50 கிலோமீட்டர்ஸ். நம்ம ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டுருப்போம். இதுதான் அந்த ஏரியால இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன். அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன், எல்லா எல்லா மக்களுக்குமே வந்து இதுதான் வந்து போலீஸ் ஸ்டேஷன். நம்ம இத தாண்டியே வந்தோம்னா ஒரு ஏரியா வரும். இங்க தான் வந்து நாங்க கல்லுக்குடிக்கு போகும்போது இந்த இடத்துல தான் வந்து சைடிஸ் எல்லாமே வாங்குவோம். ஏன்னா நம்ம வந்து அந்த ஜம்பாடின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா சொன்னேன் இல்லையா? அந்த ரைட் எடுத்தோம் இல்லையா? அந்த ஏரியால தான் மோஸ்ட்லி கல்லே குடிப்போம். சாட்டர்டே, சண்டேனாலே அதான் எங்களோட வேலையே. கல்லு குடிக்கிறதுக்காக போயிடுவோம். அப்படியே அந்த ஏரியா தாண்டி வந்தோனமே பயங்கரமான ஒரு சீனரி இருக்கு. இதுதான். இந்த மலை வந்து அப்படியே தொடர்ச்சியா கிட்டத்தட்ட ஒரு 10, 15 கிலோமீட்டருக்கு வந்து ஒரே மலையா இருக்கும். அது வந்து இங்கிருந்து பார்க்கும்போது ரொம்ப லாங்ல இருக்காது. ஆக்சுவலா அது பெரிய மலை. பட் நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது சின்னதா தெரியுது. இதுலயுமே என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அந்த இடத்துல ஒயிட் கலரே தெரியுது பார்த்தீங்களா? அந்த மலை அடிவாரத்தையும் குடைஞ்சு வச்சிருக்கானுங்க. அது கிட்டத்தட்ட 50 அடிக்கு வந்து குடைஞ்சு வச்சிருக்கானுங்க அந்த மலைய. அது ஆந்திரா கவர்மெண்ட் வந்து ஈஸியா பண்ணக்கூடிய வேலை தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்றானுங்க. ஆனா, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்பளுக்கா பண்ணா கூட பிரச்சனை கிடையாது. அத எப்படி பண்றாங்க அப்படின்னா, கேரளாக்கு எடுத்துட்டு போறது, கர்நாடகாக்கு எடுத்துட்டு போறது, இந்த மாரியான ஒர்க்குகள் தான் நடக்குது அது மோஸ்ட்லி. இந்த இடத்துல தாண்டி இந்த ஏரியா நேம் வந்து பன்னூர்ன்னு சொல்றாங்க. பன்னூர். இந்த இடத்துல ஃபேமஸான சர்ச் ஒண்ணு இருக்கு. பட் அது உள்ள நான் போனது கிடையாது. பட் வந்து வெளிய பார்க்கும்போது அது டைமண்ட் மாதிரியான ஒரு ஷேப்ல இருக்கும். அப்போ நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு சிஎஸ்ஐ சர்ச் அப்படின்ற மாரி தெரிஞ்சுது. ஸோ இந்த ஏரியா தாண்டி நம்ம வரும்போது, வர வழியில பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோவில் இருக்கும். இது யூசுவலா இருக்கிற கோயிலு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயருக்குன்னு கோயில் வச்சிருக்காங்க. கோயில் மேல ஆஞ்சநேயர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற மாரி. அது அது வந்து ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருந்தது. நீங்க பாருங்க நெக்ஸ்ட் வந்து அந்த அங்க தூரத்துல தெரியுது இல்லையா? அந்த கோயில பத்தி தான் நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன். ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. அதாவது எப்படி பண்றாங்க அப்படின்னா, இப்பலாம் முருகர் கோயில்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆ முருகர் மட்டும் தனியா பெருசா நின்னுட்டு இருப்பாரு. கோயில் சின்னதா இருக்கும். சேம் கான்செப்ட் தான் இவனும் பண்றாங்க. கோயில் சின்னதா இருக்கு. சிலை மட்டும் ரொம்ப ஹைட்டா பெருசா இருக்கிற மாரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இப்ப எல்லாருமே வந்து கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா கோயிலுமே இப்ப அப்படிதான் கட்டுறாங்க. கோயில சாமி சிலை வந்து பெருசா இருக்கிற மாரியும், சிலை ஐ மீன் கோயில் வந்து சின்னதா இருக்கிற மாரியும். அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் போக போற ஏரியா பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டேஷன். அதுதான் நெக்ஸ்ட் நம்மளுக்கு வரப்போது. ஆனா இந்த இடத்துல வந்து நான் இந்த பக்கம் வந்து கிட்டத்தட்ட ம் ஒரு 4 இயர்ஸ் அந்த மாரி ஆயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து நான் வரவே இல்ல. அதுக்கு அதுக்கு முன்னாடி தான் வந்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த ஏரியா சைடே வரல. அப்போ வந்து பார்க்கும்போது சூப்பரா போட்டு வச்சிருக்காங்க ரோடு. இது வந்து சென்னை டூ திருப்பதி சேம் ஹைவே தான். பட் இது எந்த வழியா வரும் அப்படின்னா, அந்த சித்தூரு அதெல்லாம் இது கவர் பண்ணும். அந்த பள்ளிப்பட்டு, சித்தூர் இது இந்த வழியா அந்த சோளிங்கர் அந்த பழமநெறின்னு சொல்லுவாங்க. பெங்களூர் வழின்னு நெனைக்கிறேன் அது. அந்த ஏரியா சைட்லாம் இந்த ரோடு வந்து கவர் பண்ணுது.
நல்லா இப்ப தான் போட்டுருக்காங்க. பட் இன்னும் அது புழுக்கத்துக்கு விடல. இதுதான் நான் சொன்ன அந்த சப்ஸ்டேஷன். அ இங்கேருந்து நம்ம ரைட் எடுத்தோம் அப்டின்னா, கோனே ஃபால்ஸ் போறது. பட் இந்த ஏரியா பார்த்தோனே எனக்குன்னா, இந்த இடத்துலயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது என்னன்னா, அதுவும் கல்லு தான். இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா போனோம். இப்போ நம்ம ரைட் திரும்பிட்டோம் இல்லையா? அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா போனோம்னா, அந்த இடத்துலயும் கல்லு இருக்கு. நாங்க ஏன்டா கல்லு குடிக்கிறதுக்கு ஆந்திராவுக்கு வரோம்னா, தமிழ்நாட்டுல பேன் பண்ணியிருக்காங்க. அதனால கல்லு குடிக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணோம்னா, நாங்க இருக்கிற பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஆந்திராவோட பார்டர். காமாட்சத்திரம் அந்த ஒயின் ஷாப் எல்லாம் அதில சொன்னேன் இல்லையா? அது வந்து ஆந்திராவோட பார்டர் தான் அதெல்லாம். அ நான் இந்த பக்கம் தமிழ்நாடா இருக்கும். அந்த பக்கம் ஆந்திராவா இருக்கும். ஸோ வந்து அந்த பக்கம் இல்லீகலு, இந்த பக்கம் லீகலு. நான் சொல்றது தமிழ்நாட்டில இல்லீகலாம், ஆந்திராவில லீகலாம். ஸோ நாங்க எல்லாருமே குடிக்கிறதுக்கு அங்க தான் போவோம். குடிக்கிறதுமே சும்மா ஒரு மாரி ஃபன்னா இருக்கும். அவ்வளோதான். மத்தபடி வந்து போதை லைட்டான்னு சொல்லலாம். ஓகே. இங்கேருந்து இந்த ஏரியா பேர் வந்து நென்றை அப்படின்றாங்க. நென்றன்னு சொல்லுவாங்க. சும்மா பேச்சு வாக்குல நென்ற அப்படின்னுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு தியேட்டர் இருக்குங்க. அந்த தியேட்டர் நேம் கூட வந்து கேஎஸ்ஓ சம்திங் ஏதோ ஒரு சரியா எனக்கு ஞாபகம் இல்ல. அ அந்த தியேட்டரு. ஏன்னா அதுதான் வந்து ம் அ ஆந்திரால தமிழ் படம் அதிகமா ரிலீஸ் ஆகுற தியேட்டர்னா அந்த தியேட்டர்ன்னு சொல்லலாம். அந்த இடத்துல வந்து தளபதி மூவிஸு, அப்புறம் வந்து அஜித் இந்த மூவிஸ்லாம் வந்து அதான் தமிழ்நாட்டுல என்னென்ன மூவிலாம் ஃபேமஸான ஆக்டர் ரிலீஸ் ஆகுதோ, அந்த படம்லாம் ஆந்திரால தமிழ்ல ரிலீஸ் ஆகும். அதுதான் இது வரும். ஏன்னா வந்து இங்க இருக்கிற எல்லாருமே நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, திருப்பதிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 90% இது இப்ப 90% வந்து எல்லா மக்களுமே தமிழ் வந்து ஈஸியா பேசுறாங்க. எல்லாருக்குமே ஈஸியா வந்துருது தமிழ். அந்த அளவுக்கு வந்து தமிழ் வந்து நம்ம ஏரியா சைடு அந்த பார்டர் ஃபுல்லாவே ஃபேமஸ். யாருக்குமே இவங்களுக்கு வந்து தெலுங்கு தெரியும், தமிழ் தெரியும் அப்படியெல்லாம் இல்லாம, பார்டர்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து கம்பல்சரி தமிழ் தெரியுது. 2 லாங்குவேஜ் பேசுறாங்க எல்லாருமே. தெலுங்கும் பேசுவாங்க. தெலுங்கு வந்து அவங்க மதர் டங்கு. பட் தமிழ்ன்றது வந்து இந்த பார்டர்ல இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒர்க் பண்றவங்க நெறைய பேர் அப்படி இருக்குன்றதுனால, ஆ அவங்களுக்கும் தமிழ் சூப்பரா பேசுறாங்க எல்லாருமே. அந்த பார்டர்ல இருக்கிற எல்லாருமே. திருப்பதியில இப்ப திருப்பதி கோவில் போனாலே கோவில் ஃபுல்லாவே கல்வெட்டு ஃபுல்லாவே நம்மளுக்கு தமிழ் தான் இருக்கும். தெரியும் உங்களுக்கு. நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதே எஃபெக்ட் தான் இங்கேயும் இருக்கும். ஏன்னா திருத்தணி பக்கத்துலயும் தெலுங்கு இருக்காங்க. அவங்களுமே வந்து தெலுங்கும் பேசுவாங்க, தமிழும் பேசுவாங்க. ஸோ அது இந்த ஏரியா பேர் தான் என்ற இங்க வந்து இவங்களுக்கு தனியா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்திலேயே போலீஸ் ஸ்டேஷன். இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு மெமரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து சேம் இதே கோனி ஃபால்ஸ் தான் வந்து லாஸ்ட் டைம் மீன்ஸ் அது ஒரு 7 இயர்ஸ் இருக்கும் மேபி. அதுக்கப்புறம் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்ஷனுக்காக ஸ்வீட் வாங்க வந்திருந்தோம். ஸ்வீட் என்னது ஞாபகம் வருது எனக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கீழப்புடின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. இப்ப நெக்ஸ்ட் நம்ம அங்க தான் போக போறோம். கீழப்புடி ஏரியாலருந்து ரைட் எடுத்தீங்கன்னா, நாகலாபுரம்னு ஒரு ஏரியா இருக்கு. இதுல ஸ்வீட்டுக்கு ஏன்டா நாகலாபுரத்த கனெக்ட் பண்ற அப்படின்னு பார்க்கும்போது, நாகலாபுரம்ன்றது ஏரியால வந்து ஸ்வீட் வந்து தமிழ்நாட்ட விட இங்க வந்து ஸ்வீட் வந்து இது நம்ம ஏரியால வந்து ரூ. 150 ஒரு கிலோ விக்குது. சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த அளவுக்கு விக்குது அப்படின்னா, ஹால்ஃப் ஆஃப் த ரேட் வந்து அப்படியே கம்மி. ரூ. 75 தான். 1 கேஜி வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். ரூ. 75 தான் அந்த இடத்துல ஒரு 1 கேஜி ஸ்வீட்டு. ஸோ இந்த மாரி தான் வந்து ரொம்ப ஹியூஜ் டிஃபரெண்ட். ரொம்ப பெருசா இருக்கும் டிஃபரெண்ட்டு. பிரைஸ் அது ஏன்னே தெரியல. ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒரே டாக்ஸ் தான் போடுறானுங்க. எல்லா இடத்துலயும் இந்தியா முழுக்க ஒரே இதுதான். ஆனா வந்து எங்க ஏரியால என்ன ஃபங்ஷன்னா மோஸ்ட்லி ஸ்வீட் வாங்குனா இந்த பக்கம் தான் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, எங்க அண்ணன் வந்து ம், இந்த ஏரியா பொண்ணு தான் கட்டியிருக்கான். இந்த ஆந்திரா ஆந்திரா அவங்க அங்கருந்து தான் கட்டியிருக்காங்க. இந்த ஏரியால தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அ இப்ப நம்ம போக போற கோனே ஃபால்ஸு, அதுக்கப்புறம் வந்து ம், புத்தூர்ல ஒரு ஏதோ சதாசிவ கோணம்னு நெனைக்கிறேன் அது பேரு. அந்த அந்த இடத்துல ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம போயிட்டு இருக்க இந்த இடத்துல ஒரு ரைட் திரும்பும். அந்த இங்க இருக்கு பாத்தியா, இந்த கார் போகுது பார்த்தீங்களா, அங்கருந்து ஒரு ரைட் திரும்பும். அந்த ரூட்ல போனீங்க அப்டின்னா, ஆரா ஃபால்ஸ் போலாம். ஆரா ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அந்த ஃபால் மாரிலாம் இருக்காது. ஒரு ஆறு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போனீங்க அப்டின்னு பட்சத்துல, அப்புறம் தான் மலையிலிருந்து தண்ணி வரா மாரி ஒரு இதுல இருக்கும். ஆனா, ஐ மீன் எப்படி சொல்றது? குடும்பத்தோட போறீங்க அப்படின்ற பட்சத்துல செம்மையான ஒரு பிளேஸ்ன்னு தான் சொல்லலாம். ஒரு அட்வென்ச்சரஸான பிளேஸும் இருக்கும். அதாவது அந்த அந்த எப்படி இருக்கும்னா, காட்டுல நடக்கிற மாரி தான் இருக்கும். ஆரா ஃபால்ஸ் பொறுத்தவரைக்கும். ஃபுல்லா நீங்க காட்டுல நடந்து, ஒரு அது மாரி செம்மையான த்ரில்லா இருக்கும். ஆனா அந்த இடத்துல வைல்ட் எதுவும் இருக்காது. பட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த மலைகள் ஏறும்போது தாங்க உடம்பு பிசிக்கலி நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கணுன்ற அந்த ஃபீலே குடுக்குது. இப்போ இந்த மலையிலிருந்து தான் இந்த மலை வந்து நம்ப ஊத்துக்கோட்டையிலேருந்து புத்தூர் போற ரூட்ல இருக்கு. இங்கிருந்து நம்ம ஃபால்ஸ் இந்த மலையிலேருந்து தான் வருது. ஸோ இங்கிருந்து நம்ம ஒரு ரைட் எடுக்கிற மாரி இருக்கும்.
இந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, அ இந்த பெட்ரோல் பங்க் ஒரு இந்தியன் பெட்ரோல் பங்க் வரும். இதுதான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் பெட்ரோல் பங்க் இந்த ஏரியாலயே. இது விட்டீங்க அப்டின்ற பட்சத்தில இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் போணும். 10 கிலோமீட்டர் போனீங்கன்னா தான் ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க் வரும். பட் நம்ம அந்த ஏரியாவுக்கு போறதில்ல. இப்போ நம்ம போக போற ஏரியாவோட நேம் பார்த்தீங்க அப்டின்னா, ஏதோ கண்டிகை ஏதோ சம்திங் வருது. அந்த கண்டிகை அங்கருந்து நம்ம இப்ப வந்து ரைட் எடுக்க போறோம். சாரி லெஃப்ட் எடுக்க போறோம். இந்த லெஃப்ட் எடுத்துட்டு இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். 5 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த மாரி ஒத்தடி பாதையாவே ஒத்தடி மீன்ஸ் ஒன் வே. இது ஃபுல்லாவே ஒன் வேவா தான் இருக்கும் உங்களுக்கு. ஆ ரைட் அண்ட் லெஃப்ட் எல்லா ஃபர்ஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 7 வருஷம் முன்ன அந்த மாரி நான் வந்தப்போ, ஒண்ணுமே இருக்காதுங்க. ஹோட்டல் இருக்காது. ஐ மீன் ஸ்டே பண்றதுக்காக ரூம்ஸ் இருக்காது. எதுவுமே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது அந்த கான்செப்ட்டே சுத்தமா இருக்காது. எந்த விதமான எப்படி சொல்றது? இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படி நான் கவனிச்சது என்னன்னா, ஆ ஃபேமிலியா வரவங்களுக்கும் சரி, பசங்களா வரதும் சரி, ஆ பசங்க எல்லாருமே வந்து ஃபுல்லா குடிச்சிட்டு வர்றதே நம்ம ஜாலியா ஜாலியா இருக்கிறதுக்காக தான். பட் இருந்தாலும் ஓவரா குடிச்சிட்டு அந்த இடத்துல அலப்பறை பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நெறைய நடக்குது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து ஆ 3 பேர் இன்னும் இறந்தும் இருக்காங்க. ஏன்னா கோனி ஃபால்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, மேலிருந்து கீழ ஃபால் ஆகுற தண்ணிக்கும், அந்த தண்ணி வந்து ப்ரொடியூஸ் ஆகும் தெரியுமா? அங்கிருந்து இன்னொரு இன்னொரு இடத்துல தான் எப்படி தண்ணி வரப்போது. நம்ம பார்க்குறது வந்து 2ண்ட் ஸ்டேஜ். 1 ஸ்டேஜ் வந்து மேல ஒரு குளம் மாரி இருக்கும். அந்த குளத்துல இருந்து நம்மளுக்கு தண்ணியே வருது. ஸோ அங்க ஏறி போறதுக்காக அது மலை ஏறி போற மாரியான ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து போகும்போது 3 பேர் வந்து இறந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இப்போ வந்து நம்மளுக்கு வந்து யாரையுமே வந்து மேல ஏறுறதுக்காக அலோவ் பண்றதே கிடையாது. யாரையுமே அலோவ் பண்றது கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்க இந்த ஏரியா நேம் வந்து எனக்கு சரியா தெரியல. ஆனா இந்த ஏரியால வந்து கிட்டத்தட்ட ஒரு 400, 500 குடும்பம் இருக்குங்க. ஆனா இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்கூல் இருக்கு. குழந்தைங்களுக்கு சொல்றேன் நானு. காலேஜ்னா நீங்க வெளிய தான் போய் படிச்சாகணும். குழந்தைங்கலாம் நான் போறது ஒரு 4 மணி இருக்கும். அந்த 4 மணிக்கு போம்போது குழந்தைங்கலாம் ஸ்கூல் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஸ்கூல் எங்கடா இருக்குன்னு பார்த்தா, ஏதோ ஒரு குட்டியோண்டு ஸ்கூல். அதுவும் ஏரியா உள்ள தான் இருக்கு. ஆனா சீரியஸா சொல்றேன். அங்க இருக்கிற ஏரியாலாம் வந்து செம்மையா இருக்குங்க. ஆ எப்படி சொல்றது? அந்த தெரு மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 அடிக்கு வந்து ஃப்ரீயா இருக்கும். இந்த பக்கம் வீடு, இந்த பக்கம் வீடு. இப்ப நெறைய நம்ம சென்னை சைடு அந்த அந்த மாரியான ஏரியால பார்த்தீங்கன்னா, ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கும். அந்த ஏரியான்றதே வந்து ஒரு கார் போற அளவு தான் அந்த கேப்பே இருக்கும். இந்த பக்கம் வீடு இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். ஆனா இந்த ஏரியால அப்படி கிடையாது. இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற இந்த ரோட்லருந்து ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே ஒரு 20 அடி தள்ளி, 20 அடி தள்ளி ஒவ்வொரு ஏரியா. இந்த இடத்துல தெரியுதுங்களா? அதுதான் ஸ்கூல். இங்கிருந்து தான் பசங்க எல்லாமே படிச்சுட்டு போறாங்க. இது பாருங்க, அந்த தெரு மட்டும் பாருங்க. செம்மையா இருக்கும். ரொம்ப லென்த்தா ஒரே நீட்டா இருக்கும் அப்படியே. ஒரு ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன்ல இந்த பக்கமும் வீடு, இந்த பக்கமும் வீடு. எந்த ஒரு கன்ஜஸ்டடான ஃபீலுமே இருக்காது உங்களுக்கு. நீங்க இந்த இடத்துல குழந்தைங்கள கூட்டு வரீங்க அப்படின்ற பட்சத்துல, ரைட்ல வந்து உங்களுக்கு ஒரு அம்யூஸ்மென்ட் பார்க் சம்திங் ஏதோ ஒரு பார்க் இருக்கு. அந்த பார்க் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு ஊஞ்சல், அதுக்கப்புறம் அந்த மாரியான நெறைய விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்ற பட்சத்துல, செம்மையான ஃபீல் இருக்கும். இந்த இடத்துல பைக் ரைட் பண்றதும் சரி, செம்ம ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. நம்ம இப்ப இப்ப காட்டுறோம் இல்லையா? இந்த மலையில இருந்து தான் நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் வந்து ஃபால் ஆகுது. வாட்டர் ஃபால் வந்து ஸ்டார்ட்டே ஆகுது இந்த இடத்துல தான். இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து கோனை ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதோட ரியல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ கைலாச கோனா. இதுதான் வந்து நம்ம இவரு இருக்காருல்ல, நித்யானந்தா, ஐலேசா அப்படின்ற மாரி. அந்த மாரி இது கைலாச கோனான்னு சொல்லிட்டு ஒரு இது. கோனை அப்படின்றா அது அது மீனிங் வந்து என்னன்னு சொல்லுவாங்க தெரியல. எல்லாத்துக்குமே இந்த பேர் இருக்கு. மூலகோனா, கைலாச கோனா, சதாசிவ கோனா. மேபி கோனா அப்படின்றது வந்து மலைய தான் வந்து தெலுங்குல கோனான்றானுங்களா? அது என்னன்னு தெரியல. ஆனா இந்த பக்கம் ஃபுல்லாவே வந்து வெறும் காடு தான் இருக்கும். ரைட்ல எடுத்தீங்கன்னா மலைங்க இருக்கும். இந்த இந்த பக்கம் லெஃப்ட்ல இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5, 6 கிலோமீட்டர் நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம் இல்லையா? அது வந்து ஃபுல்லாவே வெறும் காடா தான் இருக்கும். மரம், செடி, கொடி இந்த மாரி தான் இருக்கும். பட் இந்த பக்கம் ஃபுல்லாவே மலை தான். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த ஆர்ச் எல்லாம் கிடையாது. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கைலாச கோனா அப்படின்னு சொல்லிட்டு ஏபி ஃபாரஸ்ட் அது போட்டு நேம் போர்டு போட்டு நம்மள வந்து வெல்கம் தான் பண்றாங்கன்னு சொல்லணும். நல்ல ஒரு சீனரிஸ் நான் போகும்போது. பட் நான் எப்படி சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, சீசன் டைம்ல வந்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா, இப்ப நான் போகும்போது தண்ணி வந்து ரொம்ப மைல்டா நாட் பேட். பட் வந்து ரொம்ப மைல்டா தான் வந்துட்டு இருந்தது. செம்மையா இருந்தது நான் போகும்போது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் ஈவினிங் டைம் போனேன்றதுனால மோஸ்ட்லி எந்த கடையுமே இல்லைங்க. இங்கிருந்து கரெக்ட்டா ஒரு 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ்லயே வந்து நம்மளுக்கு வந்து ரீச் ஆயிடுவோம். எந்த கடையுமே இல்ல. ஒரே ஒரு கடை தான் இருந்தது. அந்த ஒரு கடையிலேயே டீ குடுப்பாங்க. வேற இன்னும் பெருசா ஒண்ணும் இல்ல. அந்த கூல் ட்ரிங்க் இருந்தது.
இதுதான். ஆனா வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, நீங்க ஃபால்ஸ்க்கு வரீங்க அப்டின்னா, நாட்டுக்கோழி குழம்பு இதெல்லாம் வந்து நீங்க பே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே அடிச்சு அ குழம்பு பண்ணி நீங்க ரிட்டர்ன் குளிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது நீங்க சூப்பரா எல்லா பசங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்ட்டு போயிடலாம். ஆனா வந்து நான் போற டைம்ல ஈவினிங் அப்டின்றதுனால, அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லைங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க டவல் எடுத்துட்டு வந்தீங்க, எடுத்துட்டு வர மறந்துட்டீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த இடத்துல டவலும் விக்கிறாங்க. ஆல்சோ ஷார்ட்ஸும் விக்கிறாங்க. இதுதான் கோனே ஃபால்ஸோட ஃப்ரண்ட் வியூ. செம்மையா இருக்கும். நீங்க இது சீசன் டைம். சீசன் டைம் மீன்ஸ் ஆம் அ மான்சூன் டைம் அப்படின்றதுனால எல்லாமே வந்து பச்சை பசேல்னு செம்மையா இருக்கு. நீங்க வந்தீங்க அப்படின்ற பட்சத்தில அந்த புகை போகுது தெரியுமா? அந்த லாஸ்ட் கடை வரைக்குமே கடைங்க எல்லாமே ஓப்பன்ல தான் இருக்கும். சீசன்ல வரீங்க அப்படின்ற பட்சத்தில. பட் வந்து நான் வரும்போது எந்த ஒரு விதமான கடையுமே இல்ல. எல்லாமே வந்து குளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த ரெட் கலர் சேர் போட்டிருக்காங்க இல்லையா? அந்த கடை மட்டும் தான் இருந்தது. அந்த இடத்துல தான் அந்த அக்கா கிட்ட சொல்லி நான் வந்து வச்சுக்கோங்க, பேக் வச்சுக்கோங்க சேஃப். ஏன்னா செம்மையான குரங்கு தொல்லைங்க. செம்ம குரங்கு தொல்ல. அது வண்டிய நிக்க வச்சா வண்டி மேல வந்து 4, 5 குரங்கு ஏறி உட்காந்துக்குது. நம்மளே ஒரு குரங்கு, இதுல வேற அந்த குரங்கு வேற இருக்குது. இப்போ இதுல பார்த்தீங்க அப்டின்னா, என்ட்ரி ஃபீஸ் வந்து ரூ. 10 பெர் ஹெட்டுக்கு வந்து ரூ. 10 பைக்குக்கு வந்து ரூ. 10 டோட்டலா ஒரு ரூ. 20 இருந்தாலே உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் குடுத்துருவாங்க. அது மேபி இப்போ சீசன் இல்ல அப்டின்றதுனால அந்த மாரி பண்றாங்களா என்னன்னு தெரியல. மேபி சீசன் வரும்போது மேபி பிரைஸ் ஏத்திருவாங்க. இது இங்க நான் வந்து கவனிச்ச இது பார்த்தீங்கன்னா, ஜீவசமாதி. ஜீவசமாதி பத்தி வந்து மாயம் மிஸ்ட்ரின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த அண்ணன் நேம் எனக்கு தெரியல சரியா. அந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஜீவசமாதின்னா என்ன? ஜீவசமாதி ஆனவங்க யாரெல்லாம் ஜீவசமாதி அடைவாங்க? அப்படின்ற கான்செப்ட்லாம் நெறைய சொல்லியிருப்பாரு. அதுல வந்து பார்த்தா, இதுதான் ஜீவசமாதியா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி பார்த்ததுல இந்த இடத்துல வந்து காஞ்சி பெரியவா ஏதோ சொல்லிட்டு போட்டிருக்காங்க போர்டு நேமு. அவங்க வந்து ஜீவசமாதி அடைஞ்ச மாரி. காஞ்சிபுரத்துல ஐ மீன் அத காஞ்சிபுரத்த தானே காஞ்சின்னு சொல்லுவாங்க. மேபி அங்க இருந்த ஒரு சாமியாரோ யாரோ ஒருத்தர் வந்து ஜீவசமாதி அடைஞ்ச மாரி வந்து போட்டிருக்காங்க. அது வந்து மேல போய் பார்க்கலான்னு பார்த்தேன். பட் வந்து நான் போன டைமுக்கு வந்து அதுவும் க்ளோஸ். அதுவும் வந்து விசிட்டிங் டைம் இல்ல போல நான் போம்போது. இந்த குரங்கு தொல்லைங்க தாங்க இந்த ஃபுல்லாவே அதுதாங்க. பேக் எடுத்துட்டு வந்தாலும் சரி, நீ ஹெல்மெட் எது வச்சிருந்தாலுமே புடிங்கிட்டு போயிருது. இந்த இடத்துல நீங்க வரும்போது. நீங்க போகும்போதே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இங்க ஒரு சிவலிங்கம் ஒண்ணு இருக்குங்க. ஆ பாம்பு வந்து லிங்கத்த சுத்திட்டு இருக்கிற மாரியான ஒரு போஸ்ல ஒரு ஸ்டாச்சு வந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல வந்து எல்லாருமே கம்பல்சரி கும்பிட்டு போங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்க வந்து நானும் எங்க அண்ணனும் வந்து நாங்க கும்பிட்டு போனோம். ஆ தெர்ல. பட் சேஃபா போயிட்டு சேஃபா வந்தோம். அதுவரைக்கும் ஹேப்பி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம வந்து இந்த படிக்கட்டு ஏறும்போது தாங்க நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்டா நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லாம இருக்கோம் அப்படின்ற மாரி. ஏன்னா, கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். ரொம்ப தூரம் கூட இருக்காது. ஒரு 500 மீட்டர்ஸ் கூட இருக்காது. ஆனா படிக்கட்டு ஏறணும். அவ்வளோதான். இதுக்கே வந்து மூச்சு வாங்குதுங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கு. கம்பல்சரி எல்லாருமே எக்சர்சைஸ் பண்ணுங்க. நான் பண்றது இல்லப்பா. பட் வந்து சொல்றேன் நானு. உங்களுக்கு பண்ணுங்க. கொஞ்சம் ஃபிட்டா இருங்க. ஆனா நான் வந்து சுத்தமா ஃபிட்டே இருக்காது நம்மகிட்ட. சாப்பிடுறது, தூங்குறது, வேலை செய்றது இதுதான். அதனால தான் இந்த 2, 3 படிக்கட்டு ஏறுறதுக்கே மூச்சு அப்படி வாங்குது. என்ன பண்றது? ஆ நம்போ ஸ்டார்ட்டிங் வந்து இந்த இடத்துல செருப்பு போட்டிருந்தா மோஸ்ட்லி வந்து நீங்க கார் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, கார்லயே கழட்டி வச்சுருங்க. அப்படி இல்ல பைக் எடுத்துட்டு வந்தீங்கன்னா வேற வழியே கிடையாது. ஒண்ணு கடையில குடுக்கணும். அப்படி இல்லன்ற செருப்பு மீன்ஸ் கடையில வைக்க மாட்டாங்க. பட் வந்து நீங்க கேரி பண்ற பேக், ஹெல்மெட் இதெல்லாம் வந்து அலோவ் பண்ணுவாங்க. கம்பல்சரி இந்த காலணிகளையும் கழட்டி வைக்கவும் பரவால்ல. எங்கேயாச்சும் தமிழ்ல எழுதி வச்சிருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, பார்டர்ஸ் எல்லாமே தமிழ் தெரியும். நல்லாவே பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயும் தமிழ் இருக்கு. தமிழ்ல காலணிகளை கழட்டி வைக்கவும் சொல்லிட்டு. பட் என்னன்னா, நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ ஒரு தாத்தா வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டு, அதுக்குமே வந்து கலெக்ட் பண்ணாங்கங்க. அது ₹10 சம்திங். அவர் ஆக்சுவலி அந்த இடத்துல வேலைக்கு வச்சவங்கலாம் கிடையாது. பட் வந்து கேட்பாரு அவரு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே பார்த்துக்கிட்டாரு. ஓகே குடுக்கலாம். இதுதான் ஆ கோனை ஃபால்ஸ். இதுதான் வந்து இது பார்க்கறது தான் நம்ம இவ்வளோ தூரத்துக்கு வந்தோம். நான் சொன்னேன் இல்லையா 2வது ஸ்டேஜ் அப்படின்னு, இதுதான் அந்த 2வது ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறணும் அப்படின்னா, நம்ம மலைய சுத்தி தான் போய் ஏறுற மாரி இருக்கும். அதுவும் அந்த வழியும் பக்கத்திலேயே தான் இருக்கு. சரி வாங்க உள்ள என்னென்ன இருக்கு? என்ன கோவில் இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ப பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு. ஆ நம்ப ஸ்ட்ரெய்ட்டா இருக்கிற கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நவக்கிரகங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அதாங்க ஒரு ஆ 9 சிலை இருக்கும். அந்த அது அது கான்செப்ட் தெரியல. அது அந்த கோவில் தான் அது நவக்கிரகங்கள். உள்ள போனீங்கன்னா சிவன் தான் இருக்காரு. அப்படியே நம்ம ரொம்ப உள்ள போறோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு குகை இருக்கு. அந்த குகையில வந்து சிவனும் இருக்காரு, பிள்ளையார் இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த நந்தி சிலை இருக்கும் இல்லையா? சிவனுக்கு ஆப்போசிட் எப்பவுமே நந்தி இருப்பாரு இல்லையா? அந்த நந்தியும் இருக்கு அந்த இடத்துல. பார்த்து ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா எல்லா இடத்துலயும் ஒரு என்ன முருகேசா கயிறும் கட்டையுமா தொங்குதுன்றாங்கல்ல, அந்த மாரி வந்து எல்லாருமே வந்து கயிறு கட்டி வச்சிருந்தாங்க. அது எதுக்காக கட்டுறாங்க, ஏன் கட்டுறாங்கன்னு தெரியல. மேபி அது வேண்டுதலா இருக்கும்.
இருக்கலாம். எல்லாருமே வந்து அந்த கயிறு கட்டி அந்த பச்சை கலர்ல, ரெட் கலர்ல அந்த மாரி அந்த சேலை தான் அது கயிறு கூட கிடையாது. சேலைய கட்டி மேல வந்து போட்டு வச்சிருந்தாங்க. பட் வந்து இத வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டா மெயின்டெயின் பண்ணா இட் லுக்ஸ் பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆ மெயின்டெயின் பண்ணா கொஞ்சம் நல்லாருக்கும். ஏன்னா, அது ஃபுல்லாவே ஒரு மாரி கன்ஜஸ்டடா இருக்கு. ஆ நீங்க வந்து ஒரு இடத்த வந்து வழிபடுறீங்க அப்டின்னா, கொஞ்சம் டீசென்ட்டான ஒரு இதுல மெயின்டெயின் பண்ணா பெட்டர். இதுதான் சொன்னேன் நானு. நம்ப இது மந்திரிச்சு கட்டின தாயத்து மாரி அப்டி இருந்தது. செம்மையா இருக்கும். அது அந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் வந்து எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்றாங்க. பட் வந்து நான் வந்து என்னால குளிக்க முடியல இந்த டைம்ல. ஏன்னா, நான் மட்டும் தான் போயிருந்தேன். கேமரா எல்லாம் நனஞ்சிரும் அப்டின்றதுனால, நான் அந்த இடத்துல வந்து குளிக்கல. ஆனா, ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, டஸ்ட்பின் வச்சிருக்காங்க. அதுதான் மெயின். நீங்க வந்து ட்ரெஸ் வந்து நனஞ்சிருச்சு, இல்ல வந்து சம்திங் ஏதாவது ஒரு வேஸ்ட் பொருள் இருக்கு அப்படின்னு வச்சா டஸ்ட்பின் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி டஸ்ட்பின்லாம் கிடையாது. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இதோ தண்ணி வருதுல்ல, இந்த இடத்துல அப்படியே விட்டுருவானுங்க. எல்லாமே குப்பையும் குணமா இருக்கும் அப்படியே. அந்த வாட்டர் பாட்டிலு, செருப்பு, கிருப்பு எல்லாமே இருக்கும். சரி வாங்க வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரசிக்கலாம். எப்படி இருக்கு? அந்த ஏரியா வந்து டோட்டலி வந்து ஃபுல்லா மவுண்டன்ஸால மட்டும் தான் கவர் ஆயிருக்கு. சுத்தியுமே வந்து மலை மட்டும் தான். நீங்க பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. நான் அப்புறம் கன்டின்யூ பண்றேன். இந்த இடத்துல ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் நான் நோட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ஒரு ரெஸ்ட் ரூம் கிடையாதுங்க. ஏன்னா வந்து இது நீங்க வந்து ₹10 வந்து கலெக்ட் பண்றீங்க. அது இல்லாம வந்து பைக் பார்க்கிங்கும் நீங்க கலெக்ட் பண்றீங்க. ஒண்ணு பார்க்கிங்லாச்சும் ரெஸ்ட் ரூம் இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்ற பட்சத்துல உள்ளேயாச்சும் ரெஸ்ட் ரூம் இருக்கு. அட்லீஸ்ட் லேடீஸ்க்காச்சும் இருக்கணும். மென்ஸ்னா கூட வந்து நீங்க அவுட்ல அவுட்டர்ல எங்கேயாச்சும் போயிடலான்னு வச்சுக்கோங்க. பட் வந்து லேடீஸ் வந்து ரொம்ப அப்படி பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அவங்களுக்காச்சும் ரெஸ்ட் ரூம் பண்ணணும். இந்த இந்த மெயின்டெயின் பண்ற இந்த டூரிசம் வந்து ஏபி டூரிசம் கம்பல்சரி வந்து நீங்க இத வந்து கேர் எடுத்து பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். வரவங்களுக்கு லேடீஸ்க்கு மெயினா. ஏன்னா அங்க துணி மாத்துறதுக்கு மட்டும் தான் இடம் இருக்கு. அதாவது வந்து ரெஸ்ட் ரூமே கிடையாதுங்க. அ அந்த மென்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த இடத்துல வந்து பைக் நிறுத்தும்போது, ரெஸ்ட் ரூம் இருக்கா ப்ரோன்னு கேட்குறானுங்க. ரெஸ்ட் ரூம் இருக்கான்னா, அப்போ ரெஸ்ட் ரூமே இல்ல அந்த ஏரியால. எங்கேயுமே கிடையாது. அது காடுன்றதுனால என்னன்னு தெரியல. மேபி எந்த இடத்துலயுமே வந்து ரெஸ்ட் ரூம் வந்து ப்ராப்பரா நீங்க ஒரு ஆர்கனைஸ் பண்றீங்க, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற பட்சத்தில கம்பல்சரி நீங்க தானே அத ரெடி பண்ணியிருக்கணும். அது பண்ணணும். பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த இடத்துல ரெண்டல் கூட ரூம் இருக்கு. நம்பவே முடியல. இப்ப தான் பார்க்குறேன். இத்தன வருஷத்துல. நம்ப அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். லாஸ்ட் டைம் அ வீடியோ ஸ்டார்ட்டிங்லயே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஒரு ஹிடன் ஃபால்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ எண்டுல வந்து நான் அந்த ஹிடன் ஃபால்ஸ் காட்டுறேன். நான் எதர்ச்சியா தான் பார்த்தேன் இத. ஆனா என்னால நம்பவே முடியல. பயங்கரமா இருக்குங்க. லாங்ல இருந்து பார்க்கும்போது. என் கண்ணுக்கு வந்து ரொம்ப சின்னதா தெரிஞ்சுது. சரி அதுக்கப்புறம் ஜூம் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா, நல்ல ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் மாரி தான் தெரியுது. இதுதான் சொன்னேன் நானு. ஃபென்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. உங்களுக்கு அந்த ஃபால்ஸ பார்க்குற ஆர்வம் இருக்குன்னா சொல்லுங்க. கம்பல்சரி நான் அந்த காட்டுக்குள்ள போய் நான் கவர் பண்ண ட்ரை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.